தேவனுக்கு மகிமை. ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகுதல். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபம் என்பது தேவனுடைய ரூபத்திலும் தேவனுடைய சாயலிலும் மாறுவது. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே யோவான் எழுதுகிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆதி மனிதன் தேவனுடைய ரூபத்திலும் தேவனுடைய சாயலிலும் சிருஷ்டிக்கப்பட்டான். மறுரூபம் என்ற இடத்திலே அவனை பற்றி சொல்லப்படவில்லை. அவருடைய ரூபத்திலும் சாயலிலும் அவன் வளர வேண்டும். ஒரு குழந்தையுடைய ரூபமும் சாயலும் வளர்ச்சிக்குள் போகிறது. ஆதி மனிதன் தேவனுடைய முழுமையான ரூபத்தையும் சாயலையும் அவன் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதே நோக்கம். அவனுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது. இங்கு மறுரூபம் என்பது தேவனுடைய ரூபத்தையும் சாயலையும் மனிதன் இழந்ததிலிருந்து துவங்குகிறது. 4000 ஆண்டு காலமாக தேவனுடைய ரூபமும் சாயலும் மனிதனுக்குள்ளே கொண்டு வரப்படவில்லை. பெந்தைக்கோஸ்தே நாளின் அபிஷேகத்தின் மூலமாகவே அந்த ரூபமும் சாயலும் மனிதனுக்குள்ளே சிருஷ்டிக்கப்படுகிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு பின்பு இந்த மாதிரியை நாம் பின்பற்றி அவர் சென்ற வலது பாரிசத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். பரிசுத்த ஆவி மூலமாக அவருடைய ரூபமும் சாயலும் சிருஷ்டிக்கப்பட்டாலும் பிதாவின் வலது பாரசத்தில் உள்ள மேலானவைகளை நாடும்போது அது வளருகிறது. மனிதனுக்கு உள்ளே அந்த வளர்ச்சி இருக்கிறது, வெளியே காண முடியாது. 2 கொரிந்தியர் 4:16 படி நம்முடைய உள்ளான மனிதனில் வளர்ச்சி உண்டாகும் போது வெளியான மனிதன் நாளுக்கு நாள் அழிகிறது. இது அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக ஒவ்வொருவருக்குள்ளும் நடக்கக்கூடிய வேலையாக இருக்கிறது. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று கொலோசியர் 1:28 பவுல் எழுதுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே தேவகுமாரன் மனித ரூபத்திலும் மனித சாயலிலும் வெளிப்பட்டார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் ஒரு பூரண மனிதன். 33.5 ஆண்டு இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார். 30 ஆண்டு நியாயப்பிரமாணத்தை தம் மாம்சத்திலே நிறைவேற்றினார். ரோமர் 10:4 படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்நானம் பெற்ற பின் பரிசுத்த ஆவி புறாவை போல இறங்கின இடத்திலே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதா சாட்சி கொடுத்தார். மத்தேயு 3:17. இதற்கு பின்பே எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வெளிப்படுகிறது. அவர் மனுஷகுமாரனாக இருந்தாலும் தேவகுமாரன் என்று தம்மை வெளிப்படுத்தினார். யூதர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் செல்லுகிறார்கள். யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இயேசுவின் போதனையையும் அவருடைய மாதிரியான வாழ்க்கையையும் அவர் தேவகுமாரன் என்பதையும் பேதுரு கண்டுகொண்டார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களிலே இயேசு தம்முடைய சீஷர்களிடத்திலே மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார்.
அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று பதிலளித்தார்கள். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று இயேசு கேட்கும்போது, சீமோன் பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். தேவன், குமாரன், கிறிஸ்து என்ற 3 வெளிச்சம் பேதுருவுக்கு இருக்கிறது. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதற்கு தேவன் என்றும், குமாரன் என்றும், கிறிஸ்து என்றும் பொருள். தேவன் என்ற இடத்திலே அனைத்தையும் சிருஷ்டித்தவர். குமாரன் என்ற இடத்திலே மரிக்கிறார். கிறிஸ்து என்ற இடத்திலே நம்மை அபிஷேகிக்கிறார். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம், அதாவது ஆவின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட, நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று ரோமர் 8:23 எழுதப்பட்டிருக்கிறது. சரீர மீட்பு என்பது தவிப்பிலே வெளிப்படும். நாம் தவிக்க வேண்டும். இது ஆவின் முழு நிறைவை காட்டும். அந்த ஸ்திரீ வருத்தப்பட்டு அலறி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு தவிப்பு. ரோமர் 8:22 சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று பவுல் எழுதுகிறார். மனிதன் எப்போது தேவபுத்திரனாய் வெளிப்படுவான்? அப்பொழுது ஏசாயா 11:6, 7, 8, 9 வசனங்கள் நிறைவேறும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டைப் போல வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஏசாயா 40:31 கழுகுகள் காத்திருந்து செட்டைகளை அடித்து உயரே பறக்கிறது என்பது தவிப்பின் அனுபவத்தோடே அது ஒப்பிடப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று மத்தேயு 24:28 எழுதப்பட்டிருக்கிறது. மின்னல் வேகத்தில் மறுரூபம் அடைவோம். எனவே மறுரூபம் என்பது ஒரு இமைப்பொழுது மின்னல் வேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்காலம் துணிக்கும் போது நாம் அந்த மறுரூபத்தை அடைந்து கொள்ளுவோம். இதற்கு வருடங்கள், மாதங்கள், வாரங்கள், நாட்கள், நிமிடங்கள் நமக்கு தேவை. ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் நாம் மறுரூபத்தை எதிர்நோக்குகிறோம். அது ஒரு மின்னல் இமைப்பொழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எக்காலம் துணிக்கும் போது அதை நாம் அடைந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.